தனுசு ராசிக்கார அன்பர்களே, இது நாள் வரைக்குமே நீங்க நிறைய கஷ்டங்களை வாழ்க்கையில பார்த்திருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு நீங்க ஏங்காத நாட்கள் கிடையாது. முக்கியமா இந்த தனுசு ராசிக்காரர்கள் அழுகாத தினங்கள் இல்லைன்னு தாங்க சொல்லணும். தினமும் அழுதுருவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும், ஏதாவது ஒரு காரணத்தினால தினமும் அழுதுருவாங்க. குடும்பத்துக்குள்ள எப்போது பார்த்தாலும் சண்டை. திருமணமானதுல இருந்து இப்போ வரைக்கும் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை சாமி. திருமணம் ஆகலைன்னு முதல்ல வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் வருத்தப்படுறேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தனுசு ராசிக்காரர்கள் யோசிக்காத நாட்களே கிடையாது. தனுசு ராசினுடைய வாழ்க்கையில மனசுக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டு கிடைச்ச வாழ்க்கையை வாழக்கூடிய நபராகவும் இருக்கதான் செய்றாங்க. இது நாள் வரைக்குமே நீங்க நிறைய விஷயங்களை பார்த்துட்டீங்க. முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில இனி ஆரம்பிக்கக்கூடிய காலங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவிலான நன்மைகளுக்கான நல்லதுக்கான காலங்களாக இது இருக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் நீங்க நரக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்க போகுது. முக்கியமா முதல்ல தனுசு ராசினுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்ப்போமா, அதுக்கப்புறம் என்ன முன்னேற்றம் ஏற்படுதுன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கும்ன்றது தெரியும். முக்கியமா இப்ப சொல்லக்கூடிய பிரச்சனைகள் சில விஷயங்கள் உங்களுக்கே தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இப்பதான் ஞாபகம் வருது, ஆமா நீங்க சொன்ன மாதிரி நடந்திருக்குன்றத நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா அப்பேற்பட்ட விஷயங்கள் இருக்குதுங்க. சரி, முதல் விஷயம் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில தெரியுமாங்க, வெறும் மூன்று பிரச்சனைகள் தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கை என்ன நடக்குன்றத பார்க்கலாம். நீங்க முதல் விஷயத்துல பார்க்கணும் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து ரொம்ப அறிவா ரொம்ப அதிகமா படிப்பீங்க. உங்களுடைய படிப்பு அப்படின்றது யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப தத்துவமா இருக்கும். ரொம்ப நல்லா படிப்பீங்க. ஆனா நீங்க என்னதான் நல்லா படிச்சிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான வேலை கிடைச்சிருக்காதுங்க. சரியான வேலை, நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைச்சிருக்காது. அப்படியே படிப்புக்கு கிடைச்ச வேலை கிடைச்சாலும் அதுல நீங்க சரியான இடங்கள்ல பொசிஷன்ல இருக்க மாட்டீங்க. சரியான சம்பளமும் கிடைச்சிருக்காது. நீங்க எல்லா விஷயத்தையுமே சரியா செஞ்சாலும் அந்த இடத்துல மதிப்பு மரியாதையும் இல்லாம போயிருக்கும். இதனால் வரைக்கும் வேலைக்கு போற இடத்துல வேலைக்கு போகணுமான்ற எண்ணம் இருக்கும், வேலைக்கே போக முடியலன்ற ஒரு வருத்தம் இருக்கும், வேலைக்கு போற இடத்துல மதிப்பு கிடைக்கலன்ற ஒரு வருத்தம். இது போன்ற வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தனுசு ராசிக்காரர்களுக்கு கவலைன்றது இருந்துகிட்டே தாங்க இருக்கு. இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட இவர்களுடைய வாழ்க்கையில இந்த வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தினமும் அதிகரிக்கதே தவிர குறைஞ்ச வண்ணமாக இல்லை. இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட இது ஒரு பக்கம் இருந்தாலும், வேலை ஒரு சைடில் ஒரு பக்கம் பிரச்சனையாக இருந்தாலும், மற்ற பக்கத்தை என்னங்க அப்படி பார்த்தா இவர்கள் ஒரு பக்கம் வேலையினால ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க. மறுபக்கத்துல இவருடைய வாழ்க்கையில அன்பு கிடைக்காம ஒரு 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 பிணைப்பு இல்லாத குடும்பத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. வீட்டுல அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தாங்க. அம்மா அப்பா விட்டுட்டு என்னைக்கு பிரிஞ்சு வந்தாங்க, அதாவது திருமணம் ஆனதுக்கு அப்புறமா இருக்கலாம், இல்ல அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறமா, இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமா எப்போ பிரிஞ்சு வந்தாங்களோ அன்னையில இருந்து சந்தோஷம் போச்சு சாமி. என்னுடைய அம்மா அப்பாவை நினைச்சு நான் இன்னை வரைக்கும் அழுதுகிட்டு இருக்கேன். அவங்க கூடயே இருந்துக்கலாமோன்ற எண்ணம் என்னுடைய மனசுக்குள்ள வழின்னு வழிச்சுக்கிட்டே இருக்கு. அவங்களை விட்டுட்டு ஏன்டா வந்தோன்ற ஒரு வழியினால இப்போ வரைக்கும் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு இந்த தனுசு ராசிக்காரர்கள் யோசிக்காத நாட்களும் கிடையாது, அழுகாத நாட்களும் கிடையாது. இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இதோடு சேர்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க இது. காதல் பண்ணாங்க. இந்த தனுசு ராசிக்காரர்கள் காதல் ரொம்ப அன்பு வச்ச ஒருத்தவங்களை விரும்பினாங்க, காதல் பண்ணாங்க. அதுவும் தனுசும் மகரும் காதலிச்சிருக்கிறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல ஒரு முழு காதலை நம்ம பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு காதலர்களா, இப்படிப்பட்ட காதலா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இவருக்கு கிடைச்சிச்சு. ஆனா என்ன பிரச்சனைனா, என்னுடைய அம்மாக்காக நான் அந்த காதலை விட்டு போறேன், என்னுடைய அப்பா குடும்பத்துக்காக நான் இந்த காதலே விட போறேன் அப்படின்ற மாதிரி குடும்பத்துக்காக காதல் இருந்தாங்க. இப்ப குடும்பத்தையும் இழந்துட்டு தான் வாழ்க்கை நினைக்கிறாங்க தனுசு ராசிக்காரர்கள். இது நிஜமா இல்லையா? இப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் சொல்லிருக்கோம். மூணாவது பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க இது. இது என்னன்னா, உடல் சார்ந்த விஷயங்களால ஒரு சில பிரச்சனைகள் என்பது உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. அதிகமா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கும் வேலைக்கும் இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய நிலைமை ஏற்படுது. வீட்டுக்கு போறவங்க வேலைக்கு போறாங்க, ஹாஸ்பிட்டல் போறாங்க. இதுவே ரெகுலரா இருக்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கு தனுசு ராசியுடைய வாழ்க்கையில. இப்போ சரியா மூன்று விஷயங்களை பார்த்துட்டோம். இந்த மூன்றுமே உங்களுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டே தான் இருக்குது. அது உங்களுக்கே தெரியலனாலும் உண்மை இதுதான். இப்போ வரைக்கும் நீங்க இந்த பிரச்சனையால ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்கீங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழியையும் முன்னேறுவதற்கான மாற்றங்களையும் நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல பார்க்க போறீங்க. இதற்கு முன்பு வரைக்கும் என்ன வேணா நடந்திருக்கலாம், ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தனுசு ராசியுடைய வாழ்க்கையில இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தவிர்த்துட்டு வேறு எதுவும் நடக்காது. இது மட்டுமே நடக்கும். அது என்னன்றது தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கா? சொல்றேன். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா பாருங்க. அப்பதான் ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை நீங்க பார்க்க முடியும். இது நாள் வரைக்குமே காலையில் எழுந்த உடனே பயமும் சோகமும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருந்துச்சு. காலையில் எழுந்திரிச்ச உடனே வேலைக்கு போகணுமே, வேலைக்கு போனா டென்ஷனா இருக்கும், பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரி, இல்ல வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணுமே அப்படின்ற ஒரு வருத்தம், ஒரு விதமான எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் மனசுக்குள்ள. என்னடா வாழ்க்கை அப்படின்னு தோணிக்கிட்டு இருக்கும். காலை எழுந்ததுல இருந்தே உங்களுக்கு பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி. இனி வரக்கூடிய காலங்கள்ல காலை பொழுதுன்றது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். எப்படா விடியும் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட காலங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உண்டாக போகுது. வேலைக்கு போனாலே பிரச்சனை தான். வேலைக்கே போகலாமோ, வேலையை விட்டுலாமோ,
அப்படின்ற எண்ணங்கள் இருந்துச்சு. அந்த ஒரு வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய காலங்களாக இருக்கு. அரசாங்க வேலைக்காக நீங்க படாத பாடுபடுறீங்க. இன்னைக்கு இல்லைங்க, 20 வயசு ஆரம்பிச்சீங்க அந்த அரசாங்க வேலைக்கு போகணுன்றதுக்காக. இப்போ 25 வயசு 30 வயசு தாண்ட போகுது. ஆனாலும் போக முடியும்னு வருத்தப்பட்டீங்களா? இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமா நீங்க அரசாங்க வேலையில சேருவீங்க. அதுவும் உங்களுடைய குடும்பத்துல முதல் பட்டதாரியாகவும் நீங்க தான் இருப்பீங்க. அப்படிப்பட்ட இடங்கள்ல இருந்து நீங்க முன்னேறுவது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழி இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுக்கு பயம், வாழ்க்கையில இதை செய்யலாமா வேணாமா, செஞ்சா சரியா இருக்குமா, பிரச்சனை ஆயிடுமா அப்படின்ற நிறைய விஷயங்கள்ல பயத்தினால நீங்க இருந்தீங்க. அப்படிப்பட்ட பயங்கள் நீங்குவதற்கான சூழ்நிலைகளாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும். தைரியமா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிக்கலாம். இதற்கு வரைக்கும் முன்பு வரைக்கும் முன்னேறுவதற்கு தடையாக நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. உங்களுடைய கணவனாக இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். உங்களுடைய கல்யாண வாழ்க்கையில என்ன எங்களுடைய கணவன் புரிஞ்சுக்கவே மாட்டான், ஏன்டா அவனுக்கு கல்யாணம் பண்ணுன்ற எண்ணங்கள் தான் இருக்குன்னு நீங்க பல நாட்கள் வருத்தப்பட்டிருக்கீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும். அன்புக்காக நீங்க இயங்குறீங்கல்ல, அந்த அன்புன்றது நிஜமானதாகவே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும். தோல்விகளை நீங்க பல நாட்களாகவே சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா சந்தோஷங்கள் பெருசா எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திச்சது கிடையாது. அப்படிப்பட்ட சந்தோஷங்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இனி முன்னேறுவதற்கான காலங்கள் மட்டுமே தாங்க இருக்கு. பின்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம், இதற்கு முன்பு வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தூக்கி ஓரமா போடுங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்க போகுது. ஆனா ஒரு விஷயத்த நீங்க நிச்சயமா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் புரிஞ்சுக்காத ஒரு விஷயம் என்னன்னா, நடந்ததுக்கு அப்புறமா இப்படி ஏன்டா பண்ணோம், இப்படி ஏன்டா நினைச்சோம் அப்படின்ற மாதிரி செய்வாங்க. தனுசு ராசியுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இப்படிதான் பண்ணிருக்கீங்க. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களால் தடுத்திருக்க முடியும். ஆனா நீங்க அந்த நேரத்துல அதை நடக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை தடுத்திருக்கணுமே முன்னுக்குட்டி அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுங்க, உட்காருங்க, பொறுமையா உட்காருங்க, தப்பே இல்லைங்க. ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி பண்ணலாமா வேணாமா, பண்ணா என்ன நடக்கும் அப்படின்ற பொறுமையை யோசிச்சுட்டு இந்த தனுசு ராசிக்காரர்கள் பண்ணாங்க அப்படின்னா வாழ்க்கையில இனி மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி சில தவறுகளை எல்லாராலையும் தான் செய்ய முடியும். எல்லாரும் தவறுகள் செய்யதான் செய்வாங்க. அது போல நீங்களும் செஞ்சிருக்கீங்க. ஆனா அந்த தவறுகள் உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு வழியா ஒரு ஒரு இதா உறுத்திக்கிட்டே இருக்குதுல்ல. தனுசு ராசிக்காரர்கள் காதலிச்ச நபர்களை விட்டுட்டு வந்துட்டோம், வேலைக்கு போன இடத்துல தேவையில்லாம அவங்களை காயப்பட்டு வந்துட்டோம்னு நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு காயமாவே வளம் வந்துகிட்டு தான் இருக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்குவதற்கு நீங்க முதல்ல ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா, அது உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் நீக்குவதற்கு அவரிடம் மன்னிப்பு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு அவர்களை சந்தோஷப்படுறதுக்கான விஷயங்களை செய்யலாம். அப்படி செய்யும் போதும் உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கும், அவர்களும் உங்களை மன்னிப்பாங்க. நீங்க எதனால் வரைக்குமே இந்த நிமிஷம் எடுத்துக்கிட்டா கூட தொழில் தொடங்கலாம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வமும் உங்களுக்கு இருக்கதான் செய்யுது. தொழில் தொடங்கிட்டா வாழ்க்கையில கண்டிப்பா நான் பெரிய ஆளா வந்துருவேன், தொழில தாங்க என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றமே இருக்குன்னு பல நாட்களாக நீங்க கனவு கண்டுகிட்டு இருக்கீங்களா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல? அப்படி இல்லை, இப்படிப்பட்ட தொழில் வாழ்ந்த விஷயங்கள்ல முன்னேறுவதற்கான வழி என்பது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு உண்டாக போகுது. தொழில்ல லாபமே இல்லாம இருந்திருக்கலாம் இதனால் வரைக்கும். தொழில் தொடங்கி அதுல உங்களுக்கு இதனால் முன்பு வரைக்கும் நஷ்டமே ஏற்பட்டிருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்ப்பீங்க. தொழில்ல இதனால் வரைக்கும் நஷ்டம் ஏற்பட்டிருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில்ல நஷ்டம் என்பது இல்லாமல் முன்னேறுவதற்கான வழியையும் மாற்றத்தையுமே நீங்க காண்பீங்க. அன்புக்காக எங்க உங்களுடைய வாழ்க்கையில அன்பு நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய பிள்ளைகளிடமிருந்து மாற்றங்கள் உண்டாகும். பிள்ளைகள் சரியான பாதையில செல்வாங்க. இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் தேவையில்லாத சில விஷயங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கிட்ட நீங்க எவ்வளவு சொன்னாலும் அவங்க அதை புரிஞ்சுக்கிறதாகவும் இல்லை, தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க மாறி மாறி. அப்படிப்பட்ட தவறுகள் நீங்க கூடிய காலங்களாகவும், தவறுகளை இப்போ தெரிஞ்சு கொண்டு அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளாகவும் அவருடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். தொந்தரவாக இருந்த உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் என்பது நிஜமானதாகவும் இருக்கும், பொய்யான வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய காலங்களாகவும் உண்டாகும். தனுசின் மிகப்பெரிய கவலையாக இருக்கக்கூடிய உடல் சார்ந்த நோய் உபாதைகள் நீங்கக்கூடிய காலங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் பிறக்க போகுது. நோயினால நீங்க பட்ட பிரச்சனைகள் இருக்கு, எப்பா சொல்ல முடியாது, அவ்வளோ கஷ்டம். நோய் ஏற்பட்ட காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே நீங்க அதை தீர்த்துக்க முயற்சி பண்ணி 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 காசை தான் இழந்திருக்கீங்க, நோய் தீர்ந்தப்படல. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நோயினுடைய கஷ்டங்கள் தீர்ந்து வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க. நோய் சார்ந்த விஷயங்கள் தீரக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும். தைரியமா இருங்க. நீங்க ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னாலே அது உங்களுடைய தைரியம் தான், அது எந்த ஒரு மாற்றுக்கட்டும் இல்லை. ஆனா இனி அந்த தைரியத்தையும் விட மேலாக பல விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுது. அதனால எதை பத்தியுமே வச்சு உங்களையும் நீங்க கஷ்டப்படுத்திக்காம தைரியமா வாழ்க்கையில முன்னேற பாருங்க. நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள்ல மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்க பார்ப்பீங்க. எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்க போகுது, அதை ஏத்துக்கிறதுக்கு நீங்க இருந்தாலே போதும்.
உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள். தனுசு ராசியுடைய வாழ்க்கை மாறட்டும். நம்பிக்கையோடு